நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் விரைவில் இந்தியா வருகிறார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தகவல். இந்திய பொருட்களுக்கு ட்ரம்ப் கூடுதல் வரி விதித்துள்ள நிலையில் புதின் வருகை. இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தக உறவு மேலும் வலுப்பெறும் என எதிர்பார்ப்பு. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் ஜனநாயகத்திற்கு எதிரானது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து பாஜக வாக்குகளை திருடுவதாகவும் ராகுல் காந்தி புகார். மகாராஷ்டிராவில் 5 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்டதை விட 5 மாதங்களில் அதிக வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் விமர்சனம். (2024) மக்களவைத் தேர்தலில் பெருமளவு முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளில் சந்தேகம் இருப்பதாகவும் புகார். பீகார் வாக்காளர் பட்டியல் குறித்து எந்த கட்சியும் ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை என தேர்தல் ஆணையம் மறுப்பு. குற்றச்சாட்டுகளை சட்டப்பூர்வ எழுத்து ஆவணமாக ராகுல் காந்தி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். வஞ்சக எண்ணத்துடன் அமலாக்கத்துறை செயல்படக்கூடாது, சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கு விசாரணையில் உச்சநீதிமன்றம் கருத்து. பிரதமர் மோடியுடன் மக்களவை உறுப்பினர் கமலஹாசன் சந்திப்பு. கீழடி ஆய்வறிக்கை வெளியாக உறுதுணையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. பாமகவை தன்னிடம் இருந்து பறிக்க அன்புமணி சூழ்ச்சி செய்கிறார் என ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. ஐயா என்று சொன்னவர்களை ராமதாஸ் என்று சொல்ல வைத்தவர் அன்புமணிதான் என்றும் வேதனை. அன்புமணி நிறைய பொய்களையும் கட்டுக்கதைகளையும் கட்சி தொண்டர்களிடம் பரப்பி வருகிறார். அன்புமணிக்கு என்ன குறை வைத்தேன், பணம் கொடுத்து நிர்வாகிகளை வளைத்துவிட்டதாகவும் ராமதாஸ் குமுறல். அன்புமணி அழைப்பு விடுத்துள்ள பாமக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கு. ராமதாஸின் மனுவை நாளை விசாரிப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறிவிப்பு. நெல்லை ஆணவ கொலை வழக்கில் கைதான சரவணன் மற்றும் அவரது மகன் சுர்ஜித் ஆகியோர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர். இருவருக்கும் வருகிற 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. கவின் ஆணவ கொலை வழக்கை திசை திருப்ப முயல்வதாக அவரது குடும்பத்தார் குற்றச்சாட்டு. சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் வழக்கை திசை திருப்பும் முயற்சியாக கவினின் காதலி வீடியோ வெளியிட்டதாக புகார். பரிதாபங்கள் யூடியூப் சேனல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். நெல்லையில் இரு குடும்பத்தினருக்கு இடையேயான மோதலை இரு சமூக மோதலாக சித்தரித்ததாக குற்றச்சாட்டு. ஒரு மருத்துவமனையை குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டி முடிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட இயலாது. எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. தனிப்படை காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட மடப்புரம் அஜித்குமார் வழக்கில் சிபிஐ விசாரணை தீவிரம். காவலர்களுக்கு மிளகாய் பொடி விற்ற கடையில் இருந்து 2வது கட்ட விசாரணை துவக்கம்.
சென்னை டிபி சத்திரம் பகுதியில் அதிமுக பிரமுகர் ராஜ்குமார் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம். பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் ஓட ஓட விரட்டப்பட்ட பரபரப்பு சிசிடிவி காட்சிகள். கிங்டம் படத்தை திரையிட எவரேனும் இடையூறு விளைவித்தால் திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். திமுக ஆட்சியில் உண்மையில் தமிழகம் பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்று ஒரு புதிய புரளியை கிளப்பிவிட்டு திமுக விளம்பரம் தேடுவதாக விமர்சனம். அரசு செய்தி தொடர்பாளர்களாக 4 மூத்த IAS அதிகாரிகளை நியமித்ததை எதிர்த்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பத்தூரில் சாலைக்கு நடுவே கட்டப்பட்டிருந்த தேமுதிக கொடி அகற்றம். நெடுஞ்சாலைத்துறையின் நடவடிக்கையை கண்டித்து தேமுதிகவினர் மறியல் போராட்டம், போலீசாருடன் வாக்குவாதம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரை வெட்டி கொன்ற கொலையாளி போலீஸ் என்கவுண்டரில் உயிரிழப்பு. விசாரணையின் போது காவலரை தாக்கிய நிலையில் போலீசார் தற்காப்புக்காக துப்பாக்கி சூடு. போலீசாரை தாக்கிவிட்டு செல்லும் போதுதான் என்கவுண்டர் சம்பவங்கள் நடக்கிறது. SSIயை கொலை செய்த மணிகண்டனை என்கவுண்டர் செய்தது ஏன் என்று அமைச்சர் ரகுபதி விளக்கம். திருப்பூர் குடிமங்கலம் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டதற்கு O பன்னீர்செல்வம் கண்டனம். காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது என விமர்சனம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நிறைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக அமைதி பேரணி. மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் மலர் மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்கில் நடவடிக்கை எடுக்காத விவகாரம். சட்டப்படி நடவடிக்கை எடுக்காத கோட்டக்குப்பம் துணை காவல் கண்காணிப்பாளராக இருந்த சுனிலின் சஸ்பெண்ட் உத்தரவுக்கு தடை. கோவை மாவட்டம் வால்பாறை திமுக நகர்மன்ற தலைவருக்கு எதிராக நம்பிக்கை வாக்கெடுப்பு. செல்போன் கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து ஆணையாளரிடம் கவுன்சிலர்கள் வாக்குவாதம். சேலம் மேட்டூர் அருகே வகுப்புகளை புறக்கணித்து மாணவ மாணவிகள் போராட்டம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆசிரியர் சமையலர்களை மீண்டும் பணியமர்த்த கோரிக்கை. விருதாச்சலம் அரசு கொளஞ்சியப்பர் கலைக்கல்லூரி மாணவர்கள் மோதல். கல்லூரி நுழைவாயில் முன்பு மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோவில் அருகே வீடுகள் உள்ளிட்ட ஆக்கிரமிப்புகள் இடித்து அகற்றம். மாற்று இடம் வழங்காமல் வீடுகள் இடித்து அகற்றப்பட்டதாக பாதிக்கப்பட்ட மக்கள் கண்ணீர்.
சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு இருந்தால் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதன் யாதவுக்கு ஜாமீன் வழங்க காவல்துறை எதிர்ப்பு. நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த சொத்துக்களை முடக்குவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் ஆணை. திண்டுக்கல் மாவட்டம் பொன்னாகரம் பகுதியில் வீட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்து. முகம், தலையில் தீக்காயம் ஏற்பட்டு 60 வயது மூதாட்டி உயிரிழப்பு. கும்பகோணம் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 15,000 நெல் மூட்டைகள் தேக்கம். போதிய இடவசதி அமைத்து தர விவசாயிகள் கோரிக்கை. வாணியம்பாடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீருடன் தேங்கிய கழிவுநீர். நோயாளிகள், பொதுமக்கள் அவதி. மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் வேலம் ஊராட்சி இந்திரா நகரில் வீட்டிற்குள் புகும் கழிவுநீர். பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து குடியிருப்பு வாசிகள் சாலை மறியல். உதகையில் கடும் பனிமூட்டத்தால் பகலிலும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு செல்லும் வாகனங்கள். கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கோவை குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு மீண்டும் அனுமதி. ரெட் அலர்ட் காரணமாக அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் தடை உத்தரவு நீக்கம். ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடியில் பெய்த கனமழையால் பாலாற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. தோல் கழிவுகளால் ஆற்று நீர் முழுவதும் நுரை படர்ந்து துர்நாற்றம் வீசுகிறது. பரமக்குடியில் மழை வேண்டி நடைபெற்ற முளைப்பாரி திருவிழா. பெண்கள் கும்மியாட்டம் ஆடி உற்சாகம். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த கரடி தாக்கியதில் 3 பெண்கள் படுகாயம். கரடியை கூண்டு வைத்து பிடிக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல். சென்னை பெரம்பூரில் வாடகை தகராறில் தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது சரமாரி தாக்குதல். பேருந்தில் ராமேஸ்வரம் சென்றுவிட்டு பேசிய வாடகையை தராததால் கைகலப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை உயர்வு. குண்டுமல்லி, கனகாம்பரம் கிலோ 1500 ரூபாய்க்கும், சம்மங்கி, சாமந்தி பூக்கள் 300 ரூபாய்க்கும் விற்பனை. உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி 3வது நாளாக தீவிரம். இதுவரை சுமார் 600 பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். இந்திய விவசாயிகளின் நலனுக்கே எப்போதும் மத்திய அரசு முன்னுரிமை கொடுக்கும். எவ்வளவு விலை கொடுக்கவும் தயார் எனவும் அமெரிக்காவுக்கு பிரதமர் மோடி பதிலடி. அமெரிக்க வேளாண் பொருட்கள் இறக்குமதிக்கு மத்திய அரசு ஒப்புக்கொள்ளவில்லை. அனுமதி வழங்காததால் அமெரிக்கா அதிக வரி விதிப்பதாகவும் பிரதமர் மோடி தகவல். அமெரிக்காவில் இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை 2 மடங்காக அதிகரித்தார் ட்ரம்ப். விதித்த கெடு நிறைவடைவதற்குள் 25% இருந்த வரியை 50% உயர்த்தினார். ரஷ்யாவிடம் இருந்து மிகப்பெரிய அளவில் எரிசக்தியை வாங்கும் நாடாக இந்தியா உள்ளதால் அமெரிக்கா கூடுதல் வரி. இந்த நடவடிக்கைகள் நியாயமற்றவை என்றும் தேசிய நலன்களை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு உறுதி.
டிரம்பின் வரி விதிப்பு இந்தியாவை நியாயமற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்குள் தள்ளும் முயற்சி, ஒரு பொருளாதார அச்சுறுத்தல் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிரம். புதின், செலன்ஸ்கி உள்ளிட்டோரை அடுத்த வாரம் சந்தித்து பேச திட்டம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 3 நாட்களாக நடைபெற்ற பவித்ர உற்சவம் நிறைவு. மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி, பூதேவி உற்சவர்களுக்கு பட்டு மாலைகளால் அலங்காரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டது. சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 75,200 ரூபாய்க்கு விற்பனை. நான்கு நாட்களில் சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்த தங்கத்தின் விலை. வெள்ளியின் விலையும் 4வது நாளாக உயர்ந்துள்ளது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.